Hey friends, welcome to my channel. இன்னைக்கு ஒரு புது மூவி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க மூவிக்குள்ள போலாம். மூவி ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் வந்து ஒரு ரிப்போர்ட் வச்சுட்டு இருப்பாங்க. என்னடா இது, நான் மறுபடியுமே வந்து பார்ன் ஆயிட்டேனா, என் வயித்துல குழந்தை இருக்கா, நான் 1 மாசம் பிரெக்னெண்டா இருக்கான்னு நினைப்பாங்க. வெளியே ஒருத்தி வந்து கதவு தட்டிட்டே இருப்பா, நீங்க வீட்டுக்குள்ள தானே இருக்கீங்க, கதவு துறங்க அப்படிங்கவா. முன்னாடி லைஃப்ல வந்து இதே மாதிரிதான் இவ கதவு தட்டினா, இவ பிரெக்னெண்டா இருக்கிறா, இவ காப்பாத்துன்னு சொல்லிட்டு கடைசியில வந்து இவளை நான் வீட்டுல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன், அதனால அவ பில்டிங்ல இருந்து ஜம்ப் பண்ணி செத்துட்டா, ஒரு பிரெக்னென்ட் உமனை வந்து கொலை பண்ணிட்டேன், உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையான்னு சொல்லிட்டு இவங்க ஹஸ்பண்ட் வந்து ஹீரோயின் வந்து கழுத்தை நடிச்சு வந்து கொல்ல ட்ரை பண்றாரு. ஹீரோயினுமே வந்து எவ்வளவோ வந்து விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இருந்தாலுமே வந்து நீ எவ்வளவு தைரியம் இருந்தா அவளை நீ கொலை பண்ணுவ, அதனால உனக்கு விட மாட்டேன்பாங்க. நான் என் வயிற்றுலயுமே குழந்தை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பரவாயில்ல, 2 பேருமே சேர்ந்து சாகுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க ஹஸ்பண்ட் வந்து இவங்களை அப்படியே தலகாணியை வச்சு மூஞ்சியை ப்ரெஸ் பண்ணி தான் வந்து ஹீரோயினை வந்து கதற கதற வந்து சாகடிச்சிருப்பாரு. அந்த ஃபிளாஷ்பேக் தான் வந்து ஹீரோயின் நினைச்சு பார்ப்பாங்க. ஐயோ, போன லைஃப்ல நடந்த மாதிரி வந்து இந்த லைஃப்ல நடந்துடவே கூடாது, இந்த டைம் வந்து அவளை வீட்டுக்குள்ள எப்படியாவது ஏத்துக்கணும், ஏன்னா என் ஹஸ்பண்டோட ஃபர்ஸ்ட் லவ்மே வந்து இவ தான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின் நினைச்சிட்டு இருப்பாங்க. 2 பேரையும் சும்மா விடக்கூடாது, 2 பேர்த்தோட மூஞ்சியுமே கிழிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின் முடிவெடுத்திருப்பாங்க. இரு, நான் வரேன், வந்து உங்க 2 பேர்த்தையும் எப்படி நடத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லி தான் இந்த பிரெக்னன்சி ரிப்போர்ட்டை வந்து ஒரு கபோர்ட்ல ஹீரோயின் வச்சிடுறாங்க. வச்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் வந்து கண்ணாடிக்கு முன்னாடி வந்து நல்லாவே வந்து மேக்கப் போட்டு வந்து அவங்க அப்படியே அழகா வந்து ரெடி ஆகுறாங்க. ஒரு ஏஞ்சல் மாதிரி தான் வந்து ஹீரோயின் இருப்பாங்க. இவ வந்து ஆனா வெளியவே வந்து கதவு தட்டிட்டே இருப்பா, நீங்க உள்ள இருக்கிறீங்கன்னு தெரியுது, ஏன் உன்ன கதவு திறக்கலன்னு சொல்லிட்டு வந்து இவ ஒருத்தி வெளியே நின்று கத்திட்டே இருப்பா. அப்புறம் அவ ஹஸ்பண்டுக்கு தான் வந்து இவ கால் பண்ணுவா. கால் பண்ணிட்டு, இங்க பாரு, நான் உங்க வீட்டுக்கு வெளியே தான் நிக்கிறேன், ஆனா உங்க ஒய்ஃப் வந்து கதவு திறக்கவே மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீ எதை அழுகாத, நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படிம்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்டா ஹீரோயினுமே வந்து கதவு திறந்துருவாங்க. கதவு திறந்ததுக்கு அப்புறமா அவ பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயிடுவா. நீயா அப்படிம்பாங்க. ஆமா, நான் பிரெக்னெண்டா இருக்கேன், குழந்தைக்கு அப்பாவும் இல்லை, எனக்கு வீடும் இல்லை, என்னை பார்க்கறதுக்கு கொஞ்சம் அக்லியா தான் இருக்கேன், ஆனாலும் எனக்கு வேற வழி இல்ல, நான் கொஞ்ச நாள் உங்க வீட்டுல இருக்கலாம்னு இருக்கேன், உன் ஹஸ்பண்டோட ஃபர்ஸ்ட் லவ் தான், அதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணாம விட்டுறாத, என் குழந்தைக்காகவாது எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, நீ உள்ளவாமாங்க. உண்மையாவாமாங்க. ஆமா, என் வயித்துல இருந்தா ஒரு குழந்தை வருது, அதனால நீ உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஹீரோயின் தான் அவளை வந்து கையை பிடிச்சி இழுப்பாங்க. அவ ஒரு மாதிரி ஷாக்லேயே தான் வந்து உட்காருவா. என்ன, நீங்களுமே வந்து பிரெக்னெண்டா இருக்கீங்களா? ஆமா, 1 மாசம் தான் ஆகுது, இதை வந்து நான் அவர்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பா. கரெக்டா அவங்க ஹஸ்பண்டுமே வந்து வீட்டுக்குள்ள வந்துருவாரு. இதான் வந்து அவங்க ஹஸ்பண்ட். எது என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல, நான் பிரெக்னெண்டா இருக்கேன், அதனாலதான் இங்க வந்தேன், கொஞ்ச நாள் நான் உங்க வீட்டுல இருக்கலான் இருக்கேன், அதுக்கு சிஸ்டருமே ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி, நீ வா, வீட்டுக்குள்ள வா, உங்ககிட்ட ஒண்ணு பேசணும்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவரை கையை பிடிச்சி வந்து இழுத்துட்டு போவாங்க. இழுத்துட்டு போயிட்டு தான் வந்து டோரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. உண்மையா நீ முடிவெடுத்துதான் வந்து அவளை இருக்க சொன்னையா அப்படிம்பாங்க. ஆமா, அவளை பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லைல்ல, அதனாலதான்பாங்க. நீ ரொம்ப நல்ல ஒய்ஃபா இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பாக்குறதுக்கு நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு இவர் அப்படியே ரொமான்ஸ் பண்ண போவாரு. வெளியே ஒரு ஆள் இருக்காங்கல்ல, கெஸ்ட் இருக்கும்போது இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் போய் அவங்கள என்டர்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ரொம்ப தாட்ஃபுல்லான ஒய்ஃப் இருக்கிற, அவளுக்கு நீ வந்து பெட் எல்லாம் வந்து ரெடி பண்ணு, நான் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் போய் வாங்கிட்டு வரேன்பாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு அப்படியே வந்து கடுப்பாயிரும். இவளுமே அப்படியே வெளியே வந்துடும். இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிற ஹீரோயின் பார்ப்பாங்க. வா, ரொம்ப டெலிஷியஸான ஃபுட் வாங்கலாம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் போயிடுவாங்க. அப்படின்னா என் சிஸ்டரே வந்து இங்க இருக்கட்டும், நான் வந்து வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்து வந்து பேக் பண்ணுவாங்க. ஏன்னா ஹீரோயின் அவங்க இருக்கட்டும், நம்ம போலாம்னு சொல்லிட்டு தான் ஹீரோயினுமே வந்து பேக் பண்ணி முடிச்சிருவாங்க. அப்படியே அந்த ரூமை வந்து ஒரு டைம் பார்த்துட்டு அப்படியே ஹீரோயின் கிளம்பி வந்து வெளியே போயிடுறாங்க. அவங்க ட்ராலியை தள்ளிட்டு வெளியே வந்து அப்படியே நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்பதான் இவங்க வருவாங்க. இவர் தான் வந்து இந்த மூவில ஹீரோ. இவர் ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாரு. ஹீரோயின் வந்து காலேஜ்ல இருக்கும்போது இவர் போய் ப்ரப்போஸ் பண்ணலான்னு ஒரு லெட்டரை எடுத்துட்டு எந்திரிப்பாரு. கரெக்டா அந்த டைம் தான் வந்து ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்துருவாரு. இவர் வந்து உன்னை பிடிச்சிருக்குது, என் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஹீரோயினுமே வந்து சரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இவர் வந்து லவ் சொல்லாமையே இருந்திருப்பாரு. இவங்களை வந்து ரோட்ல பார்த்ததுக்கு அப்புறமா வந்து இவர் அப்படியே காரை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு. பண்ணதுக்கு அப்புறம் தான் இவருமே வந்து காரை விட்டு இறங்கி வந்துடுறாரு ஹீரோயின் கிட்ட. பேர் வந்து பைமோ. இவரு பார்த்துட்டு தான் ஹீரோயின் ஒரு நிமிஷம் அப்படியே வந்து ஷாக் ஆயிடுறாங்க. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, உன்னை இப்ப ரோட்ல பாக்குறேன்பாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் இவர் பாருதான் பைமோ, இவர் தான் வந்து யங்கஸ்ட் என்டர்பிரைசர், பாக்குறதுக்கு ஹேண்ட்ஸமா இருப்பான்னு பார்த்தா அந்த அளவுக்குலாம் இல்ல, பக்கத்துல இருக்கிறது அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் போலன்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோயின் ஒரு ஃபிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க. என்னன்னா இவர் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே இருப்பாரு. ஏன்னா ஹீரோயின் கல்யாணம் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுதான் வந்து இவங்க ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து அங்க வந்துருவாங்க. நீ எப்படி இங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சாரி, எனக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது, நம்ம 2 பேருமே இனிமேல் பாத்துக்க வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் சொல்லிட்டு போயிருப்பாங்க. அந்த பிளாஷ்பேக் தான் வந்து ஹீரோயின் வந்து நினைச்சு பார்ப்பாங்க. கேட்பாரு, உனக்கு என்ன டிவோர்ஸ் பிளான் இருக்கா அப்படிம்பாங்க. ஆமா அப்படிம்பாங்க. இது வரைக்கும் நீ ஏன் என் வீட்டுல இருக்க கூடாது, அவனும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம இருப்பான்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயினுமே வந்து சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்க 2 பேருமே வந்து சாப்பாடு வாங்க போறேன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஆன்ட்டி வந்துருவாங்க.
ஆன்ட்டிய பார்த்ததுக்கு அப்புறம் இவ வந்து அவளோட சிஸ்டர் தான். அவளுக்காக சாப்பாடு வாங்கிட்டு போறோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிருவாங்க. ஆனா இவளுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிரும். சரி வீட்டுக்குள்ள 2 பேரும் போயிருவாங்க. ஆனா இவ போய் தொட்டு பேசுவா. அவ வீட்ல இருக்கிறா. நான் போய் ஃபர்ஸ்ட் அவள பார்க்குறேன்பாங்க. இவளுக்கு அப்படியே வந்து கடுப்பாயிரும். என்னடா எப்ப பார்த்தாலும் அவளையே நினைக்கிறான்ட்டு. இவன் ரூம்குள்ள வந்து ஃபுல்லா தேடி பார்ப்பான். ஆனாலுமே அவ இருக்க மாட்டா. கபோர்ட்லயுமே வந்து அவ ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே இருக்காது. இவன் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு தான் வந்து கீழ ஓடி வருவான். அவ எங்கேயோ போயிட்டா. அவ சூட்கேஸும் இல்ல, ட்ரெஸ்ஸும் இல்லைம்பாங்க. ஒருவேளை அவங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருப்பாங்க. அதெல்லாம் இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் அவளுக்கு எந்த ஃப்ரெண்டும் இல்ல. இப்படியெல்லாம் போமாட்டா அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இங்க வந்து அவர் கார்ல வந்து ஹீரோயினோட லக்கேஜ்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. அப்பதான் இவங்க ஹஸ்பண்ட் வேற ஹீரோயின் கால் பண்ணுவாங்க. ஹீரோயினுமே வந்து கால பார்த்துட்டு தான் வந்து அட்டெண்ட் பண்ணுவாங்க. "என்னாச்சு? நீ எங்க இருக்கிற?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. "உன் திங்ஸ் எதுவுமே இல்ல. எங்க இருக்கேம்பாங்க." "நானும் மூவும் வந்து ஒண்ணா இருக்கிறோம்னு இருக்கோம்மா. என்ன நீ சொல்றேன்னு தெரியுதா? அப்பன்னா உனக்கு அவன பிடிச்சிருக்குதா?" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "எதுக்கு நீ இப்ப அங்க போற? மென்ஸுக்கும் உமன்ஸ்க்கும் டிஃபரெண்ட் இருக்கு. இது உனக்கு தெரியாதாம்பாங்க." "எனக்கு அது தெரியும். உங்களுக்கு மென்ஸுக்கும் உமன்ஸ்க்கும் டிஃபரெண்ட் இருக்கான்னு தெரியாதா?" அப்படிம்பாங்க. "சும்மா நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. ஒழுங்கா வா." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "நான் உங்களுக்கு டெஸ்ட் வச்சேன். அந்த டெஸ்ட்ல வந்து நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. அதனால வந்து நானும் மூவும் உங்களுக்கு குட் பை சொல்றோம்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஃபோன வந்து வச்சுருவாங்க. நான் போய் அவள தேடி கண்டுபிடிக்கிறேன்பாங்க. ஆனாலுமே இவ வந்து கெட்டவ வந்து வேணாம் போகாதீங்க. அவங்களுக்கு நான் இங்க வந்தது புடிக்கலதா, என்னால தான் இப்படி ஆயிருச்சு அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லுவான். ஆனாலுமே என்னால தான் உங்க ரிலேஷன்ஷிப்க்கு இதாயிருச்சு நான் போறேன் அப்படிம்பாங்க. அதெல்லாம் வேணாம் நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலுமே இவனையுமே வந்து போய் தேட விடாம பண்ணிருவான். பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போணும். நீங்க வரீங்களாம்பாங்க. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருக்கீங்க. நான் உங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனச்சேன்பாங்க. ரொம்ப நீ சென்சிபிளா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க 2 பேருமே வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் கார்ல போகும்போது உன் பிளான் என்னன்னு கேட்பாங்க. நான் பிரெக்னென்ட்டா இருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த பேபிய அபார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிருவாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அபார்ட் பண்ணிருவாங்க. ரூம்ல இருந்து வெளிய வந்தா கெட்டவளும் அவங்க ஹஸ்பண்ட் இருப்பாங்க. இது வந்து கைனகாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். நீ எதுக்கு இங்க வந்தேம்பாங்க. உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவளுமே வந்து பிரெக்னென்ட்டா தான் இருந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பிரெக்னென்ட்டா இருந்தேன்னா என் குழந்தைய என்ன பண்ணேன்பாங்க. நீ ஃபர்ஸ்ட் கையெடு. உன் குழந்தைய வந்து சர்ஜரி பண்ணி அபார்ட் பண்ணி வெளிய எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என் குழந்தைய எப்படி நீ எடுக்கலாம்? என்கிட்ட சொல்லாம அது குழந்தை தெரியுமா? அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. இங்க பாருங்க உங்ககிட்ட நான் வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? சும்மா வந்து இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. இவளுக்கு வீடு இல்ல, இவளுக்கு யாருமே இல்ல. அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்க்கு கூட்டிட்டு வந்தேன். இத வச்சு பிரச்சனை பண்ணாதேம்பாங்க. சிஸ்டர் என்னால தானே நீங்க இதுல உங்க குழந்தையவே போய் இது பண்ணிட்டீங்க. பாருங்க இவர் ரொம்ப சோகமா இருக்காரும்பாங்க. இது என்னோட பெல்லி. நான் என்ன வேணா பார்த்துப்பேன். இத பத்தி நீங்க கவலைப்படாதீங்கம்பாங்க. கரெக்ட்டா அங்க மூவுமே வந்துருவாரு ஹீரோ. ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் வா போலான்னு சொல்லிட்டு கைய பிடிப்பாரு. அப்ப இவருமே வந்து போகாதேன்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துவாரு. அப்ப வந்து கைய எடுத்து விட்டுருவாங்க. இவனுக்காக தான் வந்து நீ குழந்தைய வந்து அபார்ட் பண்ணனியா? அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. என் குழந்தைய வந்து நீ அபார்ட் பண்ண வச்சேல கண்டிப்பா வந்து உன்னை கோர்ட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவன் கெட்டவன் போய் ஹீரோவை வந்து அடிக்க போவான். கரெக்டா ஹீரோ வந்து கையை வந்து தடுத்து நிறுத்திடுவாரு. ஏன் நீ சாகிறதுன்னு பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லடா உன் பல்லெல்லாம் பேக்கறேன் அப்படிம்பாங்க. அதனால கெட்டவனை பிடிச்சி ஹீரோ வந்து தள்ளி விட்டுருவாங்க. இங்க பாரு ஒழுங்கா போயிரு அப்படிம்பாங்க. ஓகேவான்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்க போவா. கெட்டவ வந்து அடிக்காதுன்னு தடுத்து நிறுத்துவா. டாக்டர் வந்து இது ஹாஸ்பிட்டல்னு தெரியுதா, கொஞ்சம் அமைதியா இருங்கம்பாங்க. அதனால 2 பேருமே சண்டை போட மாட்டாங்க, நிறுத்திடுவாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் வந்து அப்படியே வீட்டுக்கு போயிருவாங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தான் வந்து சொல்லுவாரு, என்னைக்கா இருந்தாலும் இவன் கூட இருக்கிறது வந்து வேஸ்ட் ஆஃப் த டைம்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதை பத்தி உனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்து 2 பேர் வந்து போயிடுவாங்க. இவ பாரு இப்படி எல்லாம் பண்றா. இவங்க 2 பேர் எவ்வளவு நாளா கூட இருந்தாங்களோ ஒருவேளை வயிற்றுல இருக்கிற குழந்தை அவனோட குழந்தையான்னு சொல்லுவான். இவனுக்கு அப்படி இதை கேட்கும்போது வந்து கடுப்பாயிட்டு தான் வந்து கண்டிப்பா அவங்க வருத்தப்படுவாங்க அப்படின்னு தான் இவன் சொல்லியிருப்பான். கடைசியா வீட்டை காமிப்பாங்க. ஹீரோ வந்து தண்ணி கொடுப்பாரு ஹீரோயினுக்கு. ஹீரோயினுமே வந்து தண்ணி வாங்கி கொடுப்பாங்க. அவன் வீட்ல இருந்துட்டு அவனை சங்கடப்படுத்தலாம்னு நினைச்சேன். அது நடந்துருச்சு. அதனால இப்ப நான் ஹாஸ்டல் போறேன் அப்படிம்பாங்க. சரி டிவோர்ஸ் பண்ணலையா அப்படிம்பாங்க. டிவோர்ஸ் பத்தி பேசியிருக்கேன். அதான் உனக்கு வேலை இல்லைன்னு எதுவும் பயமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. கரெக்டா அந்த டைம் வந்து ஹீரோயின் ஃபோனுக்கு வந்து மெசேஜ் வரும். என்னன்னா இவங்க பாத்டப்ல வந்து யாரோ குளிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து கண்டிப்பா குளிக்க மாட்டாரு. அப்பனா யார் குளிப்பாங்கன்னு பார்த்துட்டு தான் வந்து அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் தான் வந்து ஹீரோயின் வந்து கால் பண்ணியிருப்பாங்க. என்ன நீ கால்லாம் பண்ணிட்டியா? என்னாச்சு? கால் பண்றதுக்கு ஞாபகம்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க. இங்க பாரு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் பாத் டப்ல எது குளிக்கிறேன்பாங்க. ஆமா குளிப்போம். அது எங்க இஷ்டம். இங்க வீட்டுல என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீ வந்து பாத்துட்டு இருப்பியா? வேணா வீட்டை எடுத்து போயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நீங்க குளிங்க, நீங்க என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீட் வந்து ரொம்ப அதிகப்படுத்திடுவாங்க. இந்த கெட்டவ வந்து இங்க குளிச்சுட்டு இருப்பா. ஐயோ சுடுதேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வேற கத்திக்கிட்டு இருப்பா. இவன் வேற என்னடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஷாக் ஆயிடுவா. ஹீரோ வேற ஒரு நிமிஷம் சிரிப்பாரு. ஏதோ ஒரு பிளான் பண்ற அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. இருந்தாலுமே அவர் அப்படியே பாப்பாரு. என்ன நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒழுங்கா அவளை தூக்கி வெளியே போட்டுரு, இல்லாட்டி எதுவும் பண்ண முடியாதும்பாங்க. கடைசியில் அவளுமே வந்து கீழே விழுந்துட்டு காப்பாத்துங்க ஏன் என்னாச்சு அப்படிம்பாங்க. இந்த பாத்டப் ரொம்ப ஹீட்டா இருந்துச்சுன்னு வெளியே வந்தேன், தெரியாம விழுந்துட்டேன். விழுந்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஐயோ எனக்கு ப்ளீடிங் ஆகுது, என் குழந்தை வேற அபார்ட் ஆயிடுச்சு போலன்னு சொல்லிட்டு இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அதனால இவளை வந்து அவன் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுவான்.
இவளுக்கு குழந்தை அபார்ட் ஆயிடுச்சு, உனக்கு இப்ப சந்தோஷமாம்பாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவான் அவ ஹீரோயின். இனிமேல் என் வீட்டு பக்கம் வராத அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஹீரோயின் வந்து நான் கொஞ்சம் வீட்டுக்கு போகணும், என்ன கூட்டிட்டு போறியா அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க வீட்டுல இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் வந்து பேக் பண்ணுவாங்க. என்னன்னா அந்த கெட்டவளோட திங்ஸ், அவன் ஹஸ்பண்ட் திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணிடுவாங்க. ஹீரோ அங்க இருந்து பாத்துட்டே இருப்பாரு. இங்க பாரு, இங்க இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து எடுத்து குப்பையில போடணும், நீ என்ன நின்று பாத்துட்டே இருக்க, எனக்கு வந்து நீ ஹெல்ப் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து ரெண்டு பேருமே வந்து அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணிட்டு வந்து வெளியே வருவாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, போர்ட்ல வந்து பாஸ்வேர்ட் இருக்கும், அந்த பாஸ்வேர்டையுமே வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு தான் அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து டஸ்ட்பின்ல வச்சுட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து போயிடுவாங்க. இவங்க ரெண்டு பேர் போனதுக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்டும் அந்த கெட்டவளும் வருவாங்க. இங்க பாரு, என் திங்ஸ் எல்லாமே இங்க யார் போட்டா, அவளாதான் போட்டிருப்பாங்க, வா ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்ப்பாங்க. அவங்க பாஸ்வேர்ட் போட்டு பார்ப்பாங்க. ஆனாலுமே பாஸ்வேர்ட் இன்கரெக்ட்னு வந்துட்டு இருக்கும். ஏன் இப்படியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ கேட்பா. ஐயோ, இதெல்லாம் அவளோட வேலையா தான் இருக்கும், அவ தான் வந்து துணி எல்லாம் தூக்கி போட்டு பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அதனால இவன் வந்து அவளுக்கு கால் பண்ணி பாப்பா. ஆனாலுமே கால் வந்து போகவே போகாது. இவன் அப்படி டென்ஷன் ஆயிட்டு இருப்பா. அவ பைத்தியம் போல, எதுக்கு இப்படி எல்லாம் பண்றான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அங்க ஒருத்தரை கூப்பிட்டு தான் வந்து இதை வந்து சரி பண்றதுக்காக ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. இது சரி பண்றதுக்குன்னா 500 யுவான் கொடுக்கணும்பாங்க. என்ன நீங்க மார்க்கெட் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்பாங்க. இரு, அதெல்லாம் காசு முக்கியம், ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதனால அவனுமே வந்து சரின்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணுவா. ஹீரோயின் கரெக்டா வந்து அவங்க ரூமுக்கு வந்துருவாங்க, ஹோட்டலுக்கு. அப்பதான் அவங்களுக்கு மெசேஜ் வரும், பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அதனால ஹீரோயின் வந்து பக்கத்து வீட்டுக்கு எல்லாத்துக்குமே கால் பண்ணிட்டு கொஞ்சம் வீட்டை போய் பாருங்க, யாரோ வந்து ஓபன் பண்றாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அங்க பக்கத்து வீட்டுக்காரங்களா வந்துருவாங்க. என்ன நடக்குதுன்னு கேட்பாங்க. சாவி உடஞ்சிருச்சு அதனாலதான் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க உங்க ஒய்ஃபவே காணான்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே வந்து பாப்பாங்க. இவ்வளவு போய் இங்க இருக்கிறா, உங்க ஒய்ஃபே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்துட்டு இவ யாரோ கெட்டவள எதுக்கு கூட்டிட்டு வந்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டி வேற போயிடுவாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா எல்லாருமே வந்து என்ன கெட்டவன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ சண்டை போட போவா. இங்க பாரு, நம்ம ஃபர்ஸ்ட் ஹோட்டல்ல போய் ஒரு மாசம் இருக்கலாம்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவளுமே வந்து கோவமா போவா. ஹீரோயினை பார்க்கதான் வந்து ஒருத்தன் வந்திருப்பான். என்னன்னா வந்து ஹீரோயின் வந்து இத்தனை நாளா வந்து நான் டிவோர்ஸ்க்காக இதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு தான் வந்து நிறைய போட்டோஸ்லாம் வந்து காமிப்பான். என்னன்னா அவங்க ரெண்டு பேருமே ஒன்னா இருந்தது, ரெண்டு பேரையுமே வீட்டை விட்டு நான் துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க இவருமே வந்து ஒரு ரூமுக்கு தான் வருவார். அப்ப இவருக்கு ஒரு கால் வரும். கல்யாணம் பண்ணிட்டு அவளுக்கு ரொம்ப துரோகம் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அவ தான் வந்து வீட்டை கூட எடுத்துட்டு போயிட்டா, என்ன இவ இப்படி சொல்றான்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு பக்கம் வேற கோவம் வந்துருக்கும். ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு ஸ்டூடியோ ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க வந்து ஸ்டூடியோமே வந்து இது பண்ணிடுவாங்க. வீட்டை வித்துட்டு தான் வந்து ஸ்டூடியோ ஓபன் பண்ணியிருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவன் கூட இருந்த வரைக்கும் இதை பத்தி நான் யோசிச்சதே இல்லை, ஆனா இப்ப நான் ஃப்ரீயா தானே இருக்கேன், நான் ஃபர்ஸ்ட் இந்த பிசினஸை பார்க்கணும்பாங்க. எந்த ஹெல்ப் வேணாலும் எந்த டைம் வேணாலும் கால் பண்ணுவாங்க. கரெக்டா அவங்க எக்ஸ் ஹஸ்பண்டுமே வந்துருவாங்க. அப்புறம் தான் கையை பிடிச்சிட்டு எதா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இதுக்கு மேலேயாவது ஒரு நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, இதெல்லாம் ஓகே, ஆனா நீ ரொம்ப லேட்டா சொல்லிட்டு உன்னை பார்க்க எனக்கு எரிச்சலா வருதுமாங்க. இருந்தாலுமே உனக்கு உண்மையாவே என்ன பிடிக்காதா அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்பாரு ஹீரோயினை. உன்னை பிடிக்கும், ஆனா இப்ப எல்லாம் பிடிக்காது, நீ ஒழுங்கா வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோக்கு ஒரு பக்கம் வர சிரிப்பாவே இருக்கும். அவர் ஹீரோயினை போட்டு ரொம்ப வந்து வா சேர்ந்து வரலான்னு இருப்பாரு. அதுக்கு வந்து அவருக்கு பிடிக்காது. உன் டர்ட்டி கையை வச்சு இவ்வளவு வந்து தொட்டுட்டு இருக்காத, அவங்க எவ்வளவு டைம் சொல்றாங்க வெளியே போன்னு சொல்லிட்டு, போக தெரியாதா அப்படிம்பாங்க. என்ன நீ என் ஒய்ஃபை வந்து மயக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடிச்சு கொன்னுருவேன்னு சொல்லிட்டு இது பண்ணி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து, இந்த நீ நினைக்கிற மாதிரி உமன் நான் இல்லை, இங்க வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்க வேலை வச்சுக்காத, நீ போய் எப்ப பார்த்தாலும் அவ கூடயே இருக்கல, அவ கூடயே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒழுங்கா இங்க இருந்து போயிரு, உன்னை மட்டும் இனிமேல் என் வாழ்க்கையில பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து திட்டி அவனை வந்து வெளியே அனுப்பிச்சிருவாங்க. வந்து உங்க ரெண்டு பேரையுமே சும்மா விடமாட்டேன் பாரு, என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் வந்து அவன் அப்படியே கத்திக்கிட்டு போயிருவான். கெட்டவ இங்க ரூம்குள்ள உட்காந்துட்டு ஒரு டைமண்ட் ரிங்க தான் வந்து பார்த்துட்டு அப்படியே இருப்பா. கரெக்டா இவனுமே வந்துருவா. என்ன டிவோர்ஸ் ஆயிடுச்சா, நம்ம எப்ப வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஏன் வீட்டுக்கு போறான்னு கேட்டா சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படிம்பாங்க. டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ப்ராப்பர்ட்டியுமே வந்து டிவைட் தானே பண்ணிடுவாங்க. இவன் எதுவுமே சொல்ல மாட்டான். ஏன்னா இவனையுமே வந்து வீட்டை விட்டு தான் துரத்திட்டு இருப்பா. ஆனாலுமே இவகிட்ட வந்து என்ன சொல்லுவான்னா, அவ வீட்டை வந்து விற்க போறா, வித்ததுக்கு அப்புறமா பாதி தான் தருவேன், சரி பரவாயில்ல, அட்லீஸ்ட் பாதியாவது வருது இல்ல, பாதியா வேணா அவ எடுத்துட்டு போகட்டும் அப்படிம்பாங்க. சரி நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், டைமண்ட் ரிங் வாங்கலாம் அப்படிம்பாங்க. டைமண்ட் ரிங்கா, அவ்வளோதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமாங்க, நான் ஒன்று பார்த்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு காம்பா. வந்து ஜெனி டாப் மாடல் குளோபல் எடிஷன் அப்படிம்பாங்க. இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிற மாதிரி. எக்ஸ்பென்சிவா இருந்தா என்ன, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கல்ல, அப்பனா அவளுக்கு ரிங்கு கூட இல்லாம கல்யாணம் பண்ணிட்டீங்க, நானும் அந்த லெவலா, அவளுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லையா அப்படிங்குவாங்க. இல்ல அவ வேற நீ வேற, நீ அவளோட 1000 டைம் பெட்டர் தான், ஆனா இது 5 மில்லியன் ரொம்ப அதிகம் இல்லைம்பாங்க. வீடு வித்துட்டீங்கன்னா காசு வரல, ஒரு ரிங்கு கூடவா வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது வேஸ்ட் அப்படிம்பாங்க. சரி சரி வீடு, நான் உனக்கு வாங்கி தந்துடுறேன் அப்படிம்பாங்க. நீங்க தான் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. வந்து ஒரு காஃபி ஷாப் தான் வந்திருப்பாங்க. அப்ப பின்னாடியே இந்த கெட்டவளுமே வந்துருவா. இதுதான் வந்து ஹீரோயினை வந்து பார்த்துட்டு என்ன ஒரு கோஇன்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பா. கோஇன்சிடென்ட்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நான் மறந்துட்டேன் சொல்றதுக்கு, அவன் என்ன ப்ரப்போஸ் பண்ணா, நெக்ஸ்ட் எங்க கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு இன்விடேஷன் அனுப்புறதுக்குலாம் டைம் இல்லை, நீ எது தப்பா நினைச்சுக்காத, நாங்க பிஸி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க ஹீரோயின்.
பிடிக்குதுங்கிற கிரேப்ஸ் கூட யாருக்கும் டேஸ்ட் பண்ணலாம் முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த ரிங்கை காம்பா இது அவன் எனக்காக வாங்கி தந்தாம்பாங்க. அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே இங்க பாரு இது வந்து டைமண்ட் ரிங்காமா, இது லிமிடெட் எடிஷன் தான் இருக்கு, இது ரிலீஸ் ஆகி ஃபியூ டேஸ் தான் ஆகுது, இது ரொம்ப காஸ்ட்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எங்க ஹஸ்பண்ட் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க. இப்ப எல்லாம் வந்து என்கிட்ட தூங்கிட்டு வந்திருக்காரு, இது ஒரு ஃபேக் டைமண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன ஃபேக் டைமண்டான்னு சொல்லிட்டு அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து ஃபேக் டைமண்ட் போட்டு வந்துட்டு இவன் ரொம்ப பண்றான்னு சொல்லிட்டாங்க. என்ன நீ சொல்லிட்டு இருக்க, கண்ணை நல்லா திறந்து பாரு, இது ஜெனி மாடல்ல டாப் எடிஷன், இது எப்படி ஃபேக் ஆகும், நல்லா பாரு, உனக்கு வந்து பொறாம கல்யாணத்தப்ப உனக்கு ரிங்கு வாங்கி தரலன்னு சொல்லிட்டு தானே பொறாமையில தானே இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற நான் வந்து ப்ரொஃபஷனல் டிசைனர், என்கிட்டயே வந்து ஜெனியை பத்தி எல்லாம் சொல்றியாம்பாங்க. என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா, நீயே இத்தனை வருஷமா ஹவுஸ் ஒய்ஃபா இருந்த, நீ என்னமோ டிசைனர் இது அதுன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நீ உன் வாழ்க்கையில ஒரு பீஸ் டைமண்ட் கூட பாத்துருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. வீட்டை விட்டு நான் துரத்திட்டேன், அவனுக்கு மந்த்லியே சேலரிய விற்பனா கூட 5 மில்லியனுக்கு இதை வாங்க முடியாதும்பாங்க. இதை கேட்டுட்டுதான் வந்து என்ன இது உண்மையாவா, அவன் வீட்டை விட்டு துரத்திட்டேன், ஆனா அவன் என்கிட்ட வந்து பாதி சொத்தை கொடுத்தேன்னு தானே சொல்லிட்டான், அவன் பொய் தான் சொன்னா, நீ வேணா போய் கண்டுபிடிச்சு பாரு, என்னன்னு தெரியும், அவன் பத்தி எல்லாம் தெரியும் அப்படிம்பாங்க. ஆனாலுமே அவளுக்கு கோவம் வரும். அப்புறம் நீ கொஞ்சம் ஜீனியஸ் தானே, ஃபூல் ஆயிராத, வேணா போறப்ப வந்து இந்த ரிங்கை வந்து போய் ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டான்னு செக் பண்ணி பாரு, இதை வந்து அவன் ஏதோ ரோட் சைட்ல இருக்கிற கடையில தான் வாங்கிருப்பான், அப்ப தெரியும் யாரு உண்மை யாரு போயின்னு சொல்லிடுவாங்க. அப்ப அவ கோவப்பட்டுட்டு வந்து போயிடுவா. ஹீரோயின் உட்காந்து வந்து அப்படியே காஃபி குடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த டைம் தான் வந்து ஹீரோ வருவாரு. நீங்க இருக்கும்பாங்க. இந்த நம்ம 2 பேரும் கம்பெனில வந்து கோஆபரேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து ஐயோ இந்த கான்ட்ராக்டா, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டா வேணாம், நான் இப்பதான் வந்து இந்த என்டர்பிரைஸ் வேர்ல்டுக்குள்ளே வந்து அதுக்குள்ள கான்ட்ராக்ட்லாம் வேணாம், என்னால முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் உன்னை நம்புறேன், உன்னால இது முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்ப என் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கவே இல்லை ஒழுங்கா, நான் ஏமாத்திடுவேன் நம்பிக்கை இல்லையாம்பாங்க. ஆனாலுமே ஹீரோயின் வந்து அப்படியே சிரிச்சுட்டே வந்து சைன் போட்டு கொடுத்துருவாங்க. நான் உங்களை நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு 2 பேருமே வந்து ஹாப்பி கோஆபரேஷன் சொல்லிட்டு 2 பேருமே வந்து ஷேக்கன் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் இவர் காருக்குள்ள வந்துருவாரு. காருக்குள்ள வந்துட்டு தான் வந்து யாரோ ஒண்ணுன்னு சொல்லிட்டு யார்கிட்டயோ வந்து இவர் கார்ல வந்து பேசியிருப்பாரு. நெக்ஸ்ட் இந்த கெட்டவ வீட்டுக்கு வந்துதான் வந்து என்கிட்டயே வந்து நீ பொய் சொல்லிட்டியான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருப்பா. நீ எது கவலைப்படாத, உன்கிட்ட நான் அப்புறம் சொல்லலான் இருப்பேன், எனக்கு காசு வந்ததுக்கு அப்புறம் என் சேலரி கார்டு உன்கிட்ட தரேன் அப்படிம்பாங்க. உன் சேலரி எல்லாச்சும் கார் கூட வாங்க முடியாது, நான் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப காசுக்காக தான் என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு உன் மனசுல நான் இல்லையான்னு சொல்லி அவன் கேட்பான். உன் கூட இருந்தெல்லாம் என்ன யூஸ், காசு இல்லாத உன் கூட போய் எவ்வளவு இருப்பாளா, என் லைஃபே போயிடும். இங்க பாரு ஏதோ டாலருக்கு வாங்கிட்டு 5 மில்லியனுக்கு வாங்கினேன்னு சொல்லிட்டு இந்த ரிங்கை வச்சு இது பண்றியான்னு சொல்லிட்டு ரிங்கை கழட்டி வேற அவ வீசிடுவா. இருந்தாலுமே அவன் கையை பிடிச்சி வந்து உண்மையாவே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் ப்ராமிஸ் பண்றேன், உண்மையா உனக்கு வந்து உண்மையான டைமண்ட் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன உன் சேவிங்ல வச்சு வாங்கினா அடுத்த ஜென்மத்துல கூட வாங்க முடியாது, எனக்கு என்ன கண்ணு தெரியாதுன்னு நினைச்சிட்டே, தெரியாம உன் கூட வந்து இருந்துட்டேன், வெட்டிங்கை வந்து கேன்சல் பண்ணிருன்னு சொல்லிட்டு இவ வந்து போவா. ஆனாலுமே அவன் வந்து போக விட மாட்டான். அப்படியே கழுத்தை நெரிச்சு வந்து கொலை பண்ணுவான். எவ்வளவு தைரியம் இருந்தா போவியா, என் குடும்பத்தை வந்து நீ அழிச்சிட்ட, இப்ப வந்து என் காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளா இருந்தா காசு இல்லைன்னு சொன்னங்காட்டி விட்டுட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான். நான் ஏதோ ஒரு கோபத்துல சொல்லிட்டேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்லுவான். அப்புறம் ஒரு வழியா வந்து அவளுமே வந்து கையை எடுத்துருவான். சொல்லி சமாளிக்கிறதுக்காக தான் வந்து இது என்னோட ஃபர்ஸ்ட் கல்யாணம், அதுக்கு ஒரு கேரட் டைமண்ட் கூட இல்லாம எப்படி கல்யாணம் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் வந்து நான் கோவத்துல அப்படி பேசிட்டேன், நீங்க எதுவும் கோவப்படாதீங்க அப்படிம்பாங்க. சரி நான் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுவாரு. இப்படியும் என்னை வந்து ஏமாத்தணும்னு நினைச்சேன்னா வச்சுக்கவே, இதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இல்ல நான் எங்கேயும் விட்டுட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவளுமே வந்து முடிவெடுத்திருப்பா. இங்க வந்து ஹீரோயின் வந்து அவங்க மீட்டிங்ல தான் ஏதோ இருப்பாங்க. அந்த இடத்துக்கு தான் கரெக்டா வந்து இந்த கெட்டவளுமே வந்துருவா. உன் ஸ்டோர் ஆன்லைன்ல தான் சர்ச் பண்ணிட்டு உன் ஸ்டூடியோவை கண்டுபிடிச்சு வந்தேன், உன் வீடை வித்து தான் வந்து இதை ஓப்பன் பண்ணனியா இந்த ஸ்டூடியோவை, ரொம்ப கேவலமா இருக்கும்பாங்க, இதை பத்தியெல்லாம் நீ பேசுற வேலை வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க பாரு உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் திங்ஸ் கொடுக்கலாம் தான் வந்தேன், இந்த என்னோட இன்விடேஷன், 3 நாளைக்கு அப்புறம் கல்யாணம், நீ ஃப்ரீயா இருந்தேன்னா வா வந்து சாப்பிட்டுட்டு போ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இங்க பாத்தியா இது டைமண்ட் ரிங் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து காம்பா, உன் கண்ணை திறந்து பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நீ வாழ்க்கையில முதல் முறையா டைமண்ட் ரிங் எல்லாம் பாத்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சும்மா புரோக்கன் டைமண்ட் போட்டுட்டு வந்துட்டு டைமண்ட்லாம் சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி நான் கவலை இல்லைன்னா என்ன, ஏன்னா இப்ப பாடி வந்து நான் வந்து ரொம்ப நரிஷ் பண்ணிட்டு இருக்கேன், அவன் தான் எனக்கு நல்ல நல்ல சாப்பாடா வந்து செஞ்சு போடுறான், ஏன்னா நான் மறுபடியும் பிரெக்னென்ட் ஆகிறதுக்காக, உனக்குமே வந்து அபார்ட் ஆயிடுச்சு, நீயும் நல்லதா சாப்பிடுவாங்க, கண்டிப்பா நான் உன் கல்யாணத்துக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. சரி நானும் அவனும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன்னு பாக்குறதுக்கு வான்னு சொல்லிட்டு தான் வந்து அவன் போயிடுவான். கரெக்டா வந்து அங்க ஹீரோவுமே வந்துருவாரு. ஹீரோயின் அப்படியே இன்விடேஷனை வந்து ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோ வந்துருவாங்க. நம்ம 2 பேருமே ஏதாவது ட்ரிங்க்ஸ் குடிக்க போலாமாம்பாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்து போயிடுவாங்க. இங்க வந்து இந்த அவன் கெட்டவன் இருக்கான்ல, அவன் தான் வந்து ஏதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பான். அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஹீரோயினை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாள்லயே வந்து ஸ்டூடியோ ஓபன் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த மோ கூட சேர்ந்து ஏதோ கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணிருக்காங்களா. அவங்க ஸ்கூல் படிக்கும் போதே ரொம்ப டேலண்டட் பியூட்டி, இவனை போய் கல்யாணம் பண்ணங்காட்டி தான் வந்து எதுவுமே அச்சீவ் பண்ணலேமாங்க. இவனுக்கோ வந்துடும், போதும் நீங்க பேசுறதை நிறுத்துங்க,
கல்யாணத்த பத்தி வேணா ஏதாவது டிஸ்கஸ் பண்றதுன்னா பண்ணுங்க. நான் இன்னும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என் ஒய்ஃப் வந்து அவள விட எவ்வளவோ பெட்டரா இருக்கறாங்க தெரியுமா? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. என்ன உன் ஒய்ஃப் பத்தி அவ்ளோ பேசுறியே? புது ஒய்ஃப் யாரு? அவள வர சொல்லு நாங்கலாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. அவங்க பேசிப்பாங்க. இப்படிதான் ஒய்ஃப் இது அதுனாங்க. மதர் இன் லா எதுவுமே குடுக்காம போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அங்க வேற ரூமர்ஸ் பேசிட்டு இருப்பாங்க. இரு நான் கால் பண்ணி அவள வர சொல்றேன்னு சொல்லிட்டு தான் வந்து இவன் வந்து அந்த கெட்டவளுக்கு தான் வந்து கால் பண்ணுவா. அந்த கெட்டவளுமே வந்து இன்னொருத்தன் கூட தான் வந்திருப்பா. கரெக்ட்டா வந்து கால எடுத்து அட்டெண்ட் பண்ணுவா. அப்ப வந்து இவன் வந்து அவள வந்து தப்பா தொடுவான். தொட்டப்ப வந்து வீட்ல தான் இருக்கேன்ம்மா. அவன் ஏதோ வந்து பேசிருவான். யார்கிட்ட பேசுறேன்னு கேட்பான். இவனுக்கு வந்து அந்த கேட்டுரும். பக்கத்துல யார் இருக்கா? யார்கிட்ட நீ பேசிட்டு இருக்க? நீ எங்க இருக்க? அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. நான் வீட்ல தான் இருக்கேன். நான் பக்கத்துல டிவி ஓடுது. நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து வச்சுருவான். ஏன் நீங்க இப்படியெல்லாம் பண்றீங்க பிரதர்? சும்மாவே இருக்க மாட்டீங்களா? நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. பயமா? உனக்கு என்ன பயம்? நான் எப்பவுமே இன்னொருத்தவங்களோட பிரைட் கூட தான் வந்து நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து 2 பேருமே வந்து பேசி சிரிச்சுட்டு இருப்பாங்க. இவன் வந்து அப்படியே டென்ஷன் ஆயிடுவான். செகண்ட் மேரேஜ்லாம் வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சுத்தி இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவக்கு மோக்கு வந்து ஸ்கூல் டைம்லயே வந்து ஹீரோயின பிடிக்கும். அவங்க 2 பேருமே வந்து கான்ட்ராக்ட்ல வேற சைன் போட்டாங்க. 2 பேரும் ஒண்ணா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க பேசி சிரிச்சுட்டு இருப்பாங்க. இவன் கோவிச்சுட்டு வந்து அங்கிருந்து வெளிய வந்துருவான். வெளிய வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா தான் தெரியும் இவங்க 2 பேர் இருக்கிறத. கட்டவுள புடிச்சு எடுத்துட்டு கூட வந்தவன வந்து போட்டு அடிப்பான். நல்லதா போயிருச்சு. இல்லாட்டி வந்து நீ என் பின்னாடி என்னென்ன அசிங்கம் பண்றேன்னு சொல்லிட்டு தெரியாம போயிருக்கும். நீ யார்றா? உன்ன சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்து அடிப்பான். நீ என்ன பைத்தியமா? நான் யாரு தெரியுமா? இந்த ஊர்லயே பெரிய ஆளு அப்படிம்பா. பெரிய ஆளா இருந்தாலும் பரவால்ல நான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிப்பா. கரெக்ட்டா ஹீரோ வந்து அவன வந்து தடுத்து நிறுத்திருவாரு. ஹீரோயினோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தான் வந்து கேட்பாங்க. உங்க 2 பேருக்குமே கொஞ்சம் கூட பொறுமையே இல்லையா? அதுக்குள்ள வந்து 2 பேரும் இங்க ஒண்ணா வந்துட்டீங்க அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. உன் வாய மூடு இப்படி எல்லாம் பேசாத அப்படிம்பாங்க. நீங்க எல்லாரும் நல்லா பேசிட்டு இருங்க. நான் இந்த இடத்த விட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்க வந்தவன் வந்து கீழ விழுந்து எந்திரிச்சு வந்து போயிருவான். அப்பதான் வந்து ஹீரோ வந்து ஏதோ சொல்ல போவாரு. ஆனாலும் சொல்றது எதையுமே வந்து நம்பாதீங்க. நாங்க 2 பேரும் பிசினஸ பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. எனக்கு தெரியும். நான் உன்ன நம்புறேன். யாருக்காகவும் நான் வந்து உன்ன கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிருவாங்க. இங்க எதுக்கு நீங்க வந்தீங்க? இங்க வந்து மறுபடியும் என் கூட சேர்றதுக்கு தானே அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. ஹீரோயின் சொல்லுவாங்க, "குப்பைய தூக்கி குப்பையில போட்டோம்னா, மறுபடியும் யாரும் போய் கூட்டிட்டுலாம் வரமாட்டாங்க. சரியா? வாங்க நம்ம போலாம்ன்னு" சொல்லிட்டு ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே வந்து போயிருவாங்க. அப்பதான் இவரு கூப்பிடுவாரு, "3 நாளைக்கு அப்புறம் எனக்கு கல்யாணம். கண்டிப்பா வந்துருங்க. வரலைன்னா உங்க நாயி" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இவங்க 2 பேர் போறத வந்து இந்த கெட்டவ வந்து ஃபோட்டோ எடுத்துருவா. அப்புறம் ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ ஒரு மாரி வந்து ஹீரோயின பார்த்துட்டே இருப்பாங்க. "எதுக்கு என்ன இப்படி பார்க்குற?" அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. "இல்ல நீ அழுகுவியோன்னு நெனச்சேன்" அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. "ஏன் நான் அழுகணும்னு உனக்கு ஆசையா இருக்கா? நான் அவனுக்காகலாம் எதுக்கு அழுகுறேன்?" அப்படிம்பாங்க. "நீ முன்னாடி மாதிரி இல்ல தெரியுமா?" "ஆமா, அத விட நான் பெட்டரா தான் இருக்கேன்" அப்படிம்பாங்க. "முன்னாடி நீ ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருப்ப. ஸ்கை மாதிரி இருப்ப. கலர் ஆஃப் லவ் மாதிரி இருப்ப" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிரும். "உன்கிட்ட நான் ஒரு சீக்ரெட் சொல்லட்டா? அவன பத்தி" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஹீரோ ஒரு நிமிஷம் வந்து ஷாக் ஆயிருவாங்க. அவன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து ஏதோ ஒரு பொய் சொல்ற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "ஆமா, நானும் தான் உன்ன லவ் பண்ணேன். ஆனாமே நீ வேணான்னு சொல்ட்ட. அதுக்காக நான் என்ன உன்கிட்ட பொய்யா சொன்னேன்? நீ வேணான்னு சொல்லி அவன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்ப நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுனது. மறுபடியும் இப்ப நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கிறங்காட்டி தான் உனக்கு டிவோர்ஸ் ஆனத செலிப்ரேட் பண்றதுக்காக ட்ரிங்க்ஸ் பண்றோம்" அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். "நீ எதுக்கு இங்க வந்த? இங்க வந்து நான் அழுகுறனான்னு பார்த்து சிரிக்கிறதுக்காக தான் நீ வந்தியா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அதெல்லாம் இல்ல" அப்படிங்கிற மாரி வந்து ஹீரோவுமே வந்து சொல்லிருவாங்க. அப்புறம் "எனக்காக இவ்ளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு தேங்க்ஸ்" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "இப்பதான் நான் முடிச்சுக்கிட்டேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "அப்ப நீ என்னைய அக்செப்ட் பண்ணிட்டியா?" அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. "இல்ல, இல்ல. இவ்ளோ சீக்கிரமா என்னால ஆன்ஸர்லாம் சொல்ல முடியாது. எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான வேலை இருக்கு. அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் எதுவும் சொல்ல முடியும். அவன் கல்யாணம் இருக்கு. அந்த கல்யாணத்த போய் அட்டெண்ட் பண்ணணும். அவனுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டா குடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் எதையுமே வந்து முடிவு பண்ணுவேன்" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவருமே சொல்லிருவாங்க. அப்ப 2 பேருமே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு, அப்படியே அங்க பாட்டு பாடிட்டு, அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க 2 பேருமே. ஹீரோயின் வந்து ஃபுல்லா மட்டையாயி ஹீரோ மடியில தான் வந்து படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ தான் வந்து யாருக்கோ கால் பண்ணிட்டு 3 நாளைக்கு அப்புறம் ஒரு இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயோ ஃபோன்ல வந்து சொல்லிருவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டு இந்த டைம் கண்டிப்பா அவன மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாரு. இந்த கெட்டவங்க 2 பேருக்குமே வந்து கல்யாணம் தான். 2 பேருமே வந்து வெட்டிங் ட்ரெஸ்ல தான் இருப்பாங்க. "எங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "அவள தான் பார்க்குறேன்" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. "ஏன் இன்னைக்கு நான் என்ன அவ்ளோ நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு தான் பார்க்குறீங்களா?" அப்படிம்பாங்க. "இல்ல, இல்ல நீ ரொம்ப அழகா இருக்க. அவ வந்தான்னா கண்டிப்பா ஃபீல் பண்ணுவா. இப்படியாப்பட்டவங்கள போய் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு" அப்படிங்குவா. "இல்ல அவ வந்து அவன் கூட தான் இருப்பா. அதனால அவ இப்படிலாம் வரமாட்டா" அப்படிங்கிற மாரி வந்து இவன் சொல்லிட்டு இருப்பா. ஆனாலுமே இந்த கெட்டவ என்ன சொல்லுவான்னா, "இல்ல, இல்ல நானுமே வந்து கேள்விப்பட்டுருக்கேன். அவ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணி வந்து எக்ஸ்பைரி ஆனவ. அவன் வந்து பமோ வந்து ஒரு பிரசிடென்ட். செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ட அவனுமே வந்து கல்யாணம் பண்ணிப்பானா என்ன? சும்மா கொஞ்ச நாள் விளையாண்ட்டு அவளுமே விட்டுருவா. அவ கடைசியில உங்கள விட்டுட்டேன்னு சொல்லிட்டு அவ தான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பா வாழ்க்கை ஃபுல்லா" அப்படிங்கிற மாரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து எங்க 2 பேருக்குமே வந்து டிவோர்ஸ் ஆயிருச்சு தான். ஆனாலுமே நம்ம 2 பேரும் சேர்ந்திருக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேருமே வந்து ஹக் பண்ணிப்பாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து கிளாப் பண்ணிட்டே வந்து அங்க வருவாங்க. எவ்வளோ ஒரு வண்டர்ஃபுல்லான பேர் 2 பேருமே உண்மையாவே லவ் பண்றீங்களா? அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. இவ காலேஜ்ல இருக்கும்போதே அழகா இருப்பா. இப்ப இருக்க இருக்க ரொம்ப அழகாயிட்டே இருக்காளே அப்படிங்கிற மாரி தான் இங்க சுத்தி இருக்கிறவங்கலாம் பேசுவாங்க. இவள கம்பேர் பண்ணப்போ எனக்கு கல்யாண பொண்ணு வந்து
அந்த அளவுக்கு நல்லா இல்ல, இவ சிங்கிளா தான் இருக்கா, இவகிட்ட நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன்னு ஒருத்தன் வந்து சொல்லிட்டு இருப்பா. இவ பாரு எக்ஸ் ஹஸ்பண்ட் கல்யாணத்துக்கு வந்திருக்கா, இவளுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்லையான்னு சொல்லிட்டு இவ வேற ஒரு பக்கம் வந்து டென்ஷன் ஆயிட்டு இருப்பா. ஹீரோயின் கிட்ட போய் நீ வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்ல, உனக்கே இப்பதான் அபார்ஷன் ஆயிருக்கு, ரெஸ்ட் எடுக்கலாம் இல்ல, அதுக்குள்ள எதுக்கு இப்படி எல்லாம் வந்துட்டு நீ ஏன் உனக்கு கஷ்டப்படுத்திக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பா. என்ன இவளுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. ஆமா, டிவோர்ஸ் ஆனவங்கள கூட அக்செப்ட் பண்ணிப்பேன், அபார்ஷன் ஆனவங்கள நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு ஒருத்தி வேற சொல்லிட்டு இருப்பா. ஹீரோயினுக்கு வேற ஒரு மாதிரி இருக்கும், ஏன் என்ன பாக்குற, கோவப்படுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல எனக்கு மட்டுமா மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு, உனக்கும் தான் மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு, அதுக்குள்ள மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு குழந்தைக்கு நீ தயாராகலையா அப்படிங்கிற சொல்லுவாங்க. இப்ப இந்த கெட்டவளை பத்தி தான் வந்து எல்லாருமே வந்து தப்பு தப்பா வந்து பேச ஆரம்பிச்சாங்க. என்ன உனக்கு பொறாம தானே, நாங்க 2 பேருமே வந்து ஃபர்ஸ்ட் லவ் பண்ணோம், அப்புறம் நாங்க வந்து சேர்ந்து குழந்தை பெத்துக்கலாம்னு இருந்தோம், அது இது அபார்ட் ஆயிடுச்சு, அதனால இப்ப நீ பொறாமையில தான் வந்து பேசிட்டு இருக்க, சும்மா எங்க மேல குறை சொல்லாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. என்ன நான் தான் உங்க மேல என்ன பழி தூக்கி போடுறேன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் இவ சொல்லுவாங்க, இங்க பாருங்க எல்லாருமே, இங்க எவிடன்ஸ் இருக்கு, இவ ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னொரு ஆள் கூட தான் வந்து இருந்துட்டு இருக்கா, இவ உண்மையான மூஞ்சிய பாருங்க, இவ இப்படியாப்பட்டவதா, இவளுக்கு அதெல்லாம் மிஸ்கேரேஜும் ஆயிடுச்சு, வேணா ஹாஸ்பிட்டல்ல சர்டிபிகேட் வாங்கி காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்றேன், ஏதாவது சர்டிபிகேட் எவிடன்ஸ் வச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஹீரோயின் வந்து நான் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. சும்மா ஜோக் பண்ணிட்டு இருக்காத, எதா இருந்தாலும் உண்மையா சொல்லு, ஏதாவது எவிடன்ஸ் இருந்தா மட்டும் பேசு, இல்லாட்டி பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க பாருங்க உங்க எல்லாருக்குமே வந்து நான் WeChatல வந்து அனுப்பியிருக்கேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன வீடியோனா, இவ அந்த பாத்ரூம்ல விழுந்ததுக்கு அப்புறம் அபார்ட் ஆயிரும்ல, அந்த வீடியோ தான் வந்து பார்த்துட்டு எல்லாருமே ஆளாளுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவ தப்பானவ அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு அப்படியே ரொம்ப கடுப்பாகும். அப்பதான் இந்த கெட்டவன் ஓடி போய் ஒரு போன்ல பார்த்துட்டு ஒரு போனை வந்து தூக்கி போட்டு வந்து உடைச்சிடுவான். உடைச்சிட்டு தான் இவன் ஓடி வருவான். எதுக்கு நீ இங்க வந்த, இப்ப என்ன உனக்கு திருப்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நமக்கு தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு வந்த அப்படிம்பாங்க. நானா ஒண்ணுலாம் வரல, இவ தான் வந்து வா வா வான்னு கெஞ்சி கேட்டுட்டு இருந்தா, அதனாலதான் வந்தேன், இப்ப என்ன வந்ததுக்கு அப்புறமா இப்ப இப்படி சொல்றீங்க அப்படிம்பாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க 2 பேரும் என்கிட்ட என் மேல வந்து தப்பு தப்பா சொல்லுவீங்க, உங்க 2 பேருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு என்ன தப்பா சொல்றதுக்கு, இங்க பாருங்க உங்க முன்னாடி இவங்க பேரா நிக்கிறாங்கல்ல, அவருக்கும் எனக்கும் ஏற்கனவே வந்து டிவோர்ஸ் ஆயிருச்சு, டிவோர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே 2 பேருமே வந்து ஒன்னா தான் இருந்தாங்க, அது மட்டும் இல்லாம என்னவே வந்து இவளுக்காக பெட் எல்லாம் ரெடி பண்ணுன்னு சொன்ன வந்தா இவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன இப்படி மோசமான ஆளா இது, கிஃப்ட் எல்லாம் வந்து ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு பேசிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே அவர் வந்து இல்ல நிறுத்து, இவ மட்டும் நல்லவளா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆமா, நீ உன் கையாலேயே வந்து எனக்கு கொலை தானே பார்த்தேம்பாங்க. ஐயோ இவன் டொமஸ்டிக் வைலன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கான், இவனை போலீஸ்ல வந்து புடிச்சு கொடுக்கணும், இவன் ரொம்ப தப்பானவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன நீ கனவு இது கண்டையா, நான் எங்க உன்னை இது பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தான் உன்னை கண்மூடித்தனமா வந்து லவ் பண்ணேன், ஆனா நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை, நீ வந்து இவ்வளவு தானே லவ் பண்ணிட்டு இருந்த, நம்மளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமுமே வந்து நீங்க 2 பேருமே வந்து ஒன்னா தானே இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா, இவன் என்னதான் லவ் பண்ணா, இப்பவுமே நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் இருக்க போறோம், அதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பேன். நான் இவருக்கு வந்து குட் ஒய்ஃபா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இவளுமே வந்து சொல்லிட்டு இருப்பான். அதுல உனக்கு என்ன பிரச்சனைம்பாங்க. அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ வந்து வந்துருவாரு. நீங்க எதுக்கு இங்க, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல நான் வருவேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாரு. இங்க பாரு, இது வந்து என் வீடு, எனக்கு கல்யாணம், உன்னை நான் இங்க கூப்பிடவே இல்லை, நீ எதுக்கு இங்க வந்த, வெளியே போ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இங்க இவர் எதுக்கு வந்தாரு, இவருக்கு இங்க என்ன வேலை இருக்கு, இவர் ஏதோ வந்து பிரச்சனை பண்றதுக்காக தான் வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனையுமே அங்க தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்பதான் அவர் சொன்னாரு, நான் வந்து ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கிறேன், அவரை இங்க காமிக்கிறதுக்காக தான் வந்தேன், நீங்க வெளியே வாங்கம்பாங்க. யாருன்னா அன்னைக்கு ஒயிட் கோட் போட்டு வந்திருந்தான்ல, அவன் தான் அங்க வருவான். அவனை பார்த்துட்டு தான் இவர் ரொம்ப அப்படியே ஷாக் ஆயிடுவா. ஷாக் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து இவன் எதுக்கு இங்க வர சொன்ன, இவனை தான் நீ வர சொன்னியா, இதுமே நீங்க என்ன பிரச்சனை தான், கண்ணை திறந்து பாரு, இது ஒண்ணு நாங்கெல்லாம் வர சொல்லல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல, நீங்க பிரச்சனை பண்றதுக்காக தான் வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. உன் ஒய்ஃப் இருக்கு எனக்கு தெரியுமா, இவ உனக்கு தான் புது ஒய்ஃப்னு அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இவங்க என்ன சொன்னாலுமே வந்து நம்பாதீங்க, இவங்க வந்து என் மேல பழி போடுறதுக்காக தான் பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன பழி போடுறாங்களா, உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு பழி போடுறான்னு சொல்றதுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒய்ஃப்னு சொல்றியடா, அவ என்ன ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாடா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்ப ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே சொல்லிப்பாங்க, ஏற்கனவே மால்தீவ்ல வந்து பிரைவேட் ரூம் புக் பண்ணி தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, வேணா நம்புறையா, நம்பலைன்னா நான் உனக்கு எவிடன்ஸ் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே சேட் பண்ண வந்து எல்லாத்துக்குமே காமிப்பாங்க. எல்லாருமே வந்து தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சாங்க. இவன் வந்து இதெல்லாம் ஃபேக் ரெக்கார்டு, யாரையோ வந்து ஃபேக்கா இது பண்ணி தான் வந்து இந்த ரெக்கார்ட்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படிம்பாங்க. சரி ரெக்கார்டு வேணா ஃபேக்கா இருக்கலாம், ஆடியோ பாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வெட்டிங் நைட் வந்து நான் தனியா தான் இருக்கேன், ஹோட்டலுக்கு போலாமான்னு சொல்லி முன்னேற்று கேட்டிருப்பா. இங்க பாரு, நேற்று நைட்டு கூட இப்படிதான் கேட்டிருக்கா, சரியான மோசமான ஓம்பளை போல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க இது கோவப்படாதீங்கம்மா, ஆனாலுமே அவன் வந்து அடிச்சிருவான். அடிச்சுட்டு தான் வந்து ஏன் நீங்க என்ன அடிச்சீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க பாரு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, ஃபர்ஸ்ட் அப்பனா யாரோ ஒருத்தன் குழந்தையதான் வயிற்றுல சுமந்துட்டு என்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு என்னையே இப்படி நீ ட்ரீட் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்பான். க்குமே யாரும் இல்ல தானே, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு, அவன் எனக்கு 2 மில்லியன் கொடுத்தான், அதனாலதான் அவனை கல்யாணம் பண்ணிட்டான், உன் கூட இருந்தோம்னா காலம் ஃபுல்லா கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும், நான் என்னோட ஜாபே வந்து ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுக்கறது, அப்ப நீ தானே வந்த அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. சும்மா என் மேல பிளேம் பண்ணாதுன்னு அவரு கேட்பாரு.
உன்ன மாரி ஒரு மோசமான லேடிய நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லன்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப வந்து கோவப்படுவாரு. அப்பதான் ஹீரோயின் கிட்ட போய் கேட்பாரு. "போதுமா? இப்ப நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? இந்த கல்யாணம் நின்று போயிருச்சு. இப்ப என்ன பண்ண போற? ஆரம்பத்துல இருந்து உங்க மேல இருக்க தப்ப நீங்க ஒத்துக்கவே மாட்டீங்கல்ல. யார் மேல தான் பழி போடுவீங்கல்ல. நீயும் இவனும் தான் ஒண்ணா இருக்கிறீங்க. எவ்வளோ நாளா ஒண்ணா இருந்தீங்க? நீங்களும் தானே என்ன ஏமாத்திட்டு இருக்கீங்கம்பாங்க. நாங்கலாம் உன்ன ஏமாத்திட்டு இல்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் அவன் கேட்பான், "எப்படி ஒண்ணா இல்லாம, அப்புறம் எப்படி நீ கம்பெனிலாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்ப? இதெல்லாம் நீ என்ன நம்ப சொல்றியா?" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் சொல்லுவாங்க, "நீங்க 2 பேருமே வந்து ஒண்ணா தான் இருந்தீங்க. ஸ்கூல்லயே வந்து இவங்க எல்லா டிசைனிங்லலாம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்குனாங்க." அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் அவன் ஒரு ஃபிளாஷ்பேக் நெனச்சு பார்ப்பான். என்னன்னா, ஹீரோயின் வந்து ஒரு நாள் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவாங்க, "நான் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து எதுக்கு இப்ப திடீர்னு சொல்ற? வீட்லயே இருந்து குழந்தைகள பார்த்துட்டு, ஹஸ்பண்ட பார்த்துட்டு இருந்துக்கோ. அது உனக்கு பத்தாதா? நீ எல்லாம் ஒண்ணும் ஒர்க் போக வேணாம். நீ ரெஸ்பான்சிபிலிட்டியா மட்டும் இரு. ஏன் உனக்கு காசு வேணுமா? நான் குடுக்குற காசு பத்தலையா? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அலட்சியப்படுத்திட்டு தான் வந்து போயிருப்பாங்க. இத நினைச்சு தான் வந்து ஹீரோயினுமே ஒரு நிமிஷம் வந்து ஷாக் ஆகுவாங்க. அந்த ஃபிளாஷ்பேக் தான் நெனச்சு பார்த்திருப்பான். அதான் சொல்லுவாங்க, "நாங்க 2 பேரும் கோஆப்பரேஷன் பண்ணதுக்கான காரணம் வந்து இவங்களோட எபிலிட்டிய பத்தி இல்ல. இவங்க ட்ரீம வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்காக தான் வந்து நான் இவங்க கூட வந்து ஜாயின் பண்ணேன்." அப்படிங்கிற மாரி தான் வந்து ஹீரோ சொல்லுவாரு. அப்பதான் இவன் போய் கைய புடிச்சு, "செஞ்சது தப்புதான். என்ன மன்னிச்சுடு. எனக்கு ஒரு சான்ஸ் குடு. இவள இனிமேல் நான் பார்க்கவே மாட்டேன். நம்ம 2 பேருமே சேர்ந்திருக்கலாம்பாங்க." அப்ப ஹீரோயின் வந்து கைய புடிச்சு தட்டி விட்டுருவாங்க. "நீ எல்லாம் எனக்கு வொர்த்தே இல்ல. உனக்கு இவ மட்டும் தான் செட் ஆகுவா. இவளும் நீயுமே லைஃப் ஃபுல்லா இருங்க." அப்படிங்கிற மாரி தான் வந்து ஹீரோயின் சொல்லிட்டு, "வா நம்ம போலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே வந்து போயிருவாங்க. அவளே சொல்லிட்டா, நம்ம 2 பேரு தான் ஒண்ணா இருக்கணும்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலயும் வெயிட் பண்ண வேணாம். வா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி வந்து கேட்பான். ஆனாலுமே இவன் போய் கழுத்த நெரிச்சு அவள வந்து, "நீ இனிமேல் இருக்க வேணாம். எங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆனதுக்கு காரணமே நீ தான். எங்க ஒண்ணும் இல்லாம என்ன ஆக்குனது நீ தான். உன்ன கொலை பண்ணுவேன்னு" சொல்லிட்டு தான் வந்து இவ கழுத்த பிடிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணுவான். அப்பதான் அங்க பக்கத்துல பாட்டில் இருக்கும். அத எடுத்தே அவள வந்து குத்தி வந்து கொலை பண்ணிருவான். பயந்து போய் ஓடுவாங்க. ஹீரோயினுமே வந்து போலீஸுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கால் பண்ணுவாங்க. "என்ன நீ விட்டுட்டு போலான்னு பார்க்கறியா? நீ எல்லாம் விட்டுட்டு போ முடியாது. ஏன்னா நீ என் கூட இருக்கணும். இல்லாட்டி நீ சாகணும். நீயுமே இப்ப சாக போணும். ஏன்னா இவன் கூடலாம் நீ உன்னை ஒண்ணா இருக்க விட மாட்டேன்னு" சொல்லிட்டு ஹீரோயினுமே கொலை பண்ண வருவாங்க. கரெக்ட்டா ஹீரோ வந்து அப்படியே தடுத்து நிறுத்திருவாரு. ஹீரோ கையில தான் வந்து குத்திரு. "இங்க பாரு நான் எப்பவுமே அவங்க பக்கம் தான். அவங்கள நான் எப்பவுமே புரொடெக்ட் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோ போய் வந்து வில்லன அடிப்பாரு. அடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து போலீஸ்க்கு இப்ப கால் பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. போலீஸ்க்குமே வந்து கால் பண்ணிருவாங்க ஹீரோயின். அப்பதான் வந்து, "என்ன நீ வந்து போலீஸுக்கு இது பண்ணிட்டு இவன கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறியா? நீ செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட். இவன்லாம் உன்ன கல்யாணமே பண்ணிக்க மாட்டான்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. ஆனாலுமே அங்க வந்து போலீஸ் வந்துருவாரு. போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த கெட்டவனுமே வந்து அப்படியே அரெஸ்ட் பண்ணிருவாங்க. ஆனாலுமே அவன் போம்போது என்ன சொல்லுவான்னா, "உங்க 2 பேத்தையுமே சும்மா விட மாட்டேன். கண்டிப்பா திரும்பி வந்து பழி வாங்குவேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிருவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே வந்து அவருக்கு ரொம்ப ப்ளீடிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போயிருவாங்க. அப்ப இவ வந்து உயிருக்கு போராடிட்டு கெஞ்சிட்டு இருப்பா. ஆனாலுமே ஹீரோயின் பார்த்துட்டு இவளையுமே காப்பாத்தாம வந்து போயிருவாங்க. அவளுமே சாகுற நிலைமையில இருந்துட்டுமே வந்து, கண்டிப்பா பேயா வந்தாவது உன்ன பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு தான் வந்து அவளுமே வந்து செத்துருப்பா. நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்து ஒரு எக்ஸிபிஷன் தான் வந்து போயிருப்பாங்க. ஹீரோயின் வந்து அங்க இருக்கிற ஜுவல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் ஒருத்தவங்க வந்து பேசுவாங்க. வந்து ப்ரமோ சொல்லியிருக்கிறாரு. "நீங்க காலேஜ்லயே வந்து நல்லா டிசைன் பண்ணுவீங்க. நீங்க டிசைன் பண்றது எல்லாமே அவருக்கு ரொம்ப புடிக்கும்னு சொல்லியிருக்காரு." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. அதுக்காக தான் வந்து அவர் ஜெனி பிராண்டவே வந்து இன்வெஸ்ட் பண்ணாரு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. அவரே வந்துட்டாருல்ல அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "நீயா? நீ எங்க?" அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. அப்பதான் ஹீரோ வந்து ரிங்க ஓப்பன் பண்ணி முட்டி போட்டு காமிப்பாங்க. "உனக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நம்ம 2 பேருமே ரிலேஷன்ஷிப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா? நீ இப்ப சொல்லு. கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஆனா உனக்காக நான் எப்பவுமே வெயிட் பண்ணுவேன். உன் கூட தான் இருப்பேன். நான் எப்பவுமே என் மனசு மாறாது." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. 2 பேருமே நல்ல மேட்சா இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கோங்க, கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே கிளாப் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சரி நீ இந்த டைமும் ஒத்துக்கல, அடுத்த டைம் பார்க்கலாம்பாங்க. கரெக்ட்டா ஹீரோயின் வந்து அவங்களே ரிங் எடுத்து வந்து போட்டுப்பாங்க. எனக்கு ஓகே. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி 2 பேருமே சேர்ந்துருவாங்க. இதோட இந்த மூவி முடியுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.